வெல்கம் டு S3 Programming Tech Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா ரிகர்சன். சோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். In Java, a method that calls itself is known as a recursive method. So method தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது, ஓகேவா, அதுதான் வந்து recursive. So this process is known as a recursive. A physical world example would be to place two parallel mirrors facing each other. Any object in between them would be reflected recursively. ஓகேவா, இப்ப நம்ம ஒரு மிரரை பார்த்தோம் அப்படின்னா அந்த மிரர்ல நம்மளுடைய ஃபேஸ் தான் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சோ இதுல வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்றோம், ரிகர்சிவ்ல கொடுத்திருக்கோம். இங்க வந்து ஸ்டாட்டிக் இன்டிஜர் ஃபேக்டோரிங் மெத்தட்ல வந்து ஒரே ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணிருக்கோம், இன்டிஜர் n சொல்லிட்டு. இதுல வந்து இஃப் n நாட் ஈக்குவல் டு 0, ஓகேவா, அது வரைக்கும் என்ன ஆகும், இந்த கண்டிஷன், அதாவது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனது அப்படின்னா ரிட்டர்ன் n ஸ்டார் ஃபேக்டோரியல் n minus 1, இதுதான் ரிகர்சிவ் கால். எல்ஸ்னா ரிட்டர்ன் 1 ஆயிடும், ஓகேவா. சோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ள போகும், ஃபால்ஸா இருந்ததுன்னா வெளியில வந்துடும், ஓகேவா. சோ இங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல என்ன பண்ணிருக்கோம், இன்டிஜர் நம்பர் ஈக்குவல் டு 4, ரிசல்ட்ங்க 2 டிக்ளேர் பண்ணிருக்கோம். ரிசல்ட்ல வந்து மெயின் அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் வந்து இங்க கொடுத்திருக்கோம். அதே மாதிரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நம்பர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ரிசல்ட் கொடுத்திருக்கோம், ஓகேவா. சோ வாங்க இதை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 வந்துருச்சா. சோ இதுதான் வந்து இந்த காலிங் இட் செல்ஃப், இதுதான் ரிகர்சிவ் கால். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கும், கால் பண்ணிக்கும், ஓகேவா. சோ இது வந்து ரிகர்சிவ் மெத்தட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஹெரிடன்ஸ். சோ இது வந்து ஊப்ஸ் மெத்தட் தான், இன்ஹெரிடன்ஸ். So the Java inheritance is one of the key features of OOP that allows us to create a new class from an existing class. So the new class that is created is known as a subclass. அதாவது அதுக்கு பேர் வந்து subclass. அது வந்து childன்னு சொல்லலாம், இல்ல derived class அப்படின்னு சொல்லலாம். And the existing class from the where the child class is derived is known as a super class. The super class அப்படிங்கிறது parent அப்படின்னு சொல்லலாம், இல்லனா base class அப்படின்னு சொல்லலாம். So super classங்கிறது parent, subclassங்கிறது அதோட child. So the extend அப்படிங்கிற keyword is used to perform the inheritance in the Java. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம class animalனு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல வந்து string name கொடுத்திருக்கோம், அதே மாதிரி ஒரு மெத்தட் கொடுத்திருக்கோம் eat அப்படிங்கிறது. இதுல வந்து system.out.printlnல I can eat அப்படின்னு மட்டும் தான் கொடுத்திருக்கோம். இது வந்து parent class. அனிமல்ங்கிறது பேரண்ட் கிளாஸ். சோ இந்த அனிமல்ங்கிற பேரண்ட் கிளாஸ் இங்க கீழே என்ன பண்ண போறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், அதாவது இன்ஹெரிட் பண்ண போறோம், ஓகேவா. சோ அப்ப வந்து கிளாஸ் டாக் அப்படின்னு ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் இந்த பேஸ் கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிளாஸ் இங்க கொடுக்கணும், ஓகேவா. இது வந்து சப் கிளாஸ், சப் கிளாஸோட நேம் டாக். அத நம்ம வந்து என்ன பண்றோம், அனிமல்ங்கிற பேஸ் கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், பப்ளிக் வாய்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்திருக்கோம். சோ இந்த நேம வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம், இன்ஹெரிட் பண்ணிருக்கோம், ஓகேவா. சோ மெயின்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ல கிரியேட் an ஆப்ஜெக்ட். சோ இதுக்கு டாக் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஆக்சஸ் தி ஃபீல்ட் ஆஃப் சூப்பர் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து டாட் நேம் ஈக்குவல் டு ரோகுன்னு கொடுத்திருக்கோம். சோ இத வந்து டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்கோம். கால் மெத்தட் ஆஃப் சூப்பர் கிளாஸ் வந்து labrador டாட் eat அப்படின்னு கொடுத்திருக்கோம், ஓகேவா. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத சேவ் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம்.
So my name is Rogu, I can eat. வந்துருச்சா? So easier relationship அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, we use inheritance only if there exists on is a relationship between two classes. So car is a vehicle. ஓகேவா? வெஹிக்கல்ங்கிறது பேரண்ட் கிளாஸ், கார் இஸ் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸ். வெஹிக்கல்ங்கிறது பேஸ் கிளாஸ். சோ அதுல இருந்து நம்ம கார்னு எடுத்துக்கலாம், ஜீப்னு எடுத்துக்கலாம், பஸ்ன்னு எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆரஞ்சு இஸ் எ ஃப்ரூட். ஃப்ரூட்ங்கிறது பேஸ் கிளாஸ், ஆரஞ்சுங்கிறது சைல்டு கிளாஸ். சோ ஆரஞ்சா இருக்கலாம், ஆப்பிளா இருக்கலாம், கிரேப்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சோ கார் can inherit from the vehicle. அதே மாதிரி orange can inherit from the fruit. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது மெத்தட் ஓவர்ரைடிங் in the Java inheritance. சோ இங்க என்ன ஓவர்ரைட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the method is present in both the super class and sub class. ரெண்டுமே இந்த மெத்தட் வந்து சூப்பர் கிளாஸ்லயும் இருக்கு, சப் கிளாஸ்லயும் இருக்குன்னா what will happen? So in the case the method in the subclass override the method in the superclass. This concept is known as a method overriding in Java. So இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் அனிமல்னு கொடுத்திருக்கோம். இது வந்து மெத்தட் in the superclass. அதுல வந்து ஒரு மெத்தட் கொடுத்திருக்கோம், eatங்கிற மெத்தட். அதுக்கப்புறம் சப் கிளாஸ்ல வந்து கிளாஸ் டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல் கொடுத்திருக்கோம். இங்கேயும் வந்து ஒரு eat மெத்தட் கொடுத்திருக்கோம். இதுதான் ஓவர்ரைடிங். அதுல வந்து நியூ மெத்தட் என்ற சப் கிளாஸ் கொடுத்திருக்கோம். ஓகேவா? அப்ப ஒரே மெத்தட் சூப்பர் கிளாஸ்லயும் யூஸ் பண்றோம், சப் கிளாஸ்லயும் யூஸ் பண்றோம். இங்க கிளாஸ் மெயின்ல பாத்தீங்கன்னா கிரியேட் an ஆப்ஜெக்ட் ஆஃப் த சப் கிளாஸ். டாகுக்கு வந்து லேப்ரடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மெத்தடையும் என்ன பண்றோம், கால் பண்றோம், ரெண்டு ஈட் மெத்தடையும். சோ கால் த ஈட் மெத்தட். சோ ஈட் So இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த eat method is present in both the superclass animal and the subclass dog. Here we have created an object Labrador of dog. Now when we call eat using the object Labrador, the method inside dog is called. This is because the method inside the derived class override the method in the base class. Types of the inheritance, single inheritance, multi-level inheritance, அடுத்தது hierarchical inheritance, multiple inheritance, hybrid inheritance அப்படின்னு 5 types இருக்கு. ஓகேவா? சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து abstract class and method Java interfaces பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். Thank you.